வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வணக்கம். குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இந்த இனிமையான காலை பொழுதில் டென்மார்க் நார்வே ஸ்கையோகா இணையதளத்திற்கு வருகை தந்திருக்கும் இருபால் மெய்யன்பர்களையும் மற்றும் துரியாதீத தவத்தை இனிதே நடத்தி கொடுத்து இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் நேசமலர் அம்மா அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு இறைநீதி. அருட்தந்தை சூக்குமமாக நிறைந்து இந்த சிந்தனையை சிறப்பித்து தர மானசீகமாக அவரை வணங்கிக் கொள்கிறோம். இறை நீதியை புரிந்து கொண்டு வாழ்வது ஒவ்வொருவர் வாழ்விற்கு அவசியமான ஒண்ணு. அதை சரியாக புரிந்து கொண்டு பயன்படுத்தினால் எல்லா துறையிலும் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் நிறைவையும் பெறலாம். இறுதியாக நாம அடைய வேண்டிய மேன்மை தன்னை உணர்தல், உண்மையை உணர்தல். இன்று பூமியில 800 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இதில் எத்தனை பேர் தன்னை உணர்ந்து இருக்கிறாங்க? இந்த கோணத்துல யாருமே சிந்திக்கல, கொஞ்சம் பேரை தவிர. சிறு வயதில் அவங்க சிந்தனைய பெரும்பாலும் யாருமே தூண்டல. ஆனா இறைவனை பற்றிய புரிதல் வேணும். வேத காலத்திலேயே இறைவனை மறுத்தவர்கள் உண்டு. இறைவனை உண்டு என்று சொன்னவங்க கொஞ்சம் பேர். இறைவனை ரூபம் என்றும் அரூபம் என்றும் 2 வகையாக பிரித்து சொன்னாங்க. 1000 நாமங்கள் இறைவனுக்கு. காலங்காலமா பல வழிபாடு முறைகள், நம்பிக்கைகள் இருக்கு. இறைவனின் சரியான பொருளை விஞ்ஞான ரீதியாக புரிந்து கொள்வது இந்த காலகட்டத்துல முக்கியமான ஒண்ணா இருக்கு. குழந்தைகள் நம்மிடம் பல கேள்வி கேட்பாங்க. படையில கடவுள் சாப்பிட வரும் வரை நான் சாப்பிட மாட்டேன்னு ஒரு நாள் சாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு சாமி வரட்டும்னு உட்கார்ந்துருந்தேன். அடம் பிடிச்சிருக்கேன் நானு. ஒரு தேடல் இருந்திருக்கு. எல்லாரும் சொல்றாங்களே, நிஜமா அந்த படத்துல எல்லாம் குழந்தைங்க கேக்கும், சாமி வரும் பாருங்க, அது போல வருதான்னு ட்ரை பண்ணேன். காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்துல விஞ்ஞானம் எங்க அப்படியே நிரம்பி இருக்கு. ஒரு ஏழை வீட்டுல கூட எல்லா மின் சாதனமும் இருக்கு. மிக்சி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜ், டிவி எல்லாமே. அதாவது இதெல்லாம் இல்லாத வீடே இல்லை. இந்தியாவுல கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம், ஹிந்து மதங்கள் வேறு ஒன்றி தலைத்து இருக்கு. மற்ற தேசங்களோட ஒப்பிடும் பொழுது பாரத கலாச்சாரத்திற்கு எதையும் ஏற்றுக்கொள்ளும் தன்மை உண்டு. நாம யார குருவா ஏற்றிருக்கிறோம்? ஒரு அத்வைத்தியை. அவர் இறைநிலையை முழுவதுமாக உணர்ந்த மகான். இயற்கை ரகசியத்தை முழுமையா உணர்ந்தவங்க, அறிந்து அறிவித்தவர்கள் என்பது தனி சிறப்பு. நமது குருபிரான் வேதாத்ரி மகரிஷி. ஆதிசங்கரர் ஒரு அத்வைத்தி. அத்வைத்தத்திற்கு விளக்கம் எழுதியவர் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே. ஆனா இன்று விஞ்ஞான யுகம் வந்ததுனால அந்த அத்வைத்த கருத்தை புரிய வைக்கிறதுல கடினம் இல்ல. எது கடவுளா இருக்க முடியும் அப்படின்னு விஞ்ஞானத்தின் துணை கொண்டு மெய்ஞானத்தை விளக்கியவர் நமது குருபிரான். பொதுவா நம் உலகத்துல உள்ள அனைத்து ஜீவராசிகள், பஞ்சபூதங்கள், கோள்கள் இவை அனைத்தும் இறைவன் படைத்தான் என்பது எல்லா மதங்களும் நம்பும் கோட்பாடு. அனைவரும் எளிதாக நம்பக்கூடிய வகையில் இந்த படைப்பு தத்துவம் கூறப்பட்டு இருக்கு. உண்மை என்ன அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். மகரிஷி புரிய வச்சிருக்காங்க. சுருங்க சொல்லணும் அப்படின்னு சொன்னா, படைப்புக்கு என்று இறைவன் என்ற தனி நபர் கிடையாது.
இது ஒரு முக்கியமான உண்மை. இறைவன் பெயர் சொல்லே அல்ல, இந்த இயற்கையே இறைவன். தோற்ற பொருள் புலன்களுக்கு எட்டும், தோற்றத்துக்கு எட்டாத மறைபொருள் இருக்கு. தோற்ற பொருள் என்று மனிதன் ஆரம்பிச்சு தாவரம் வரை சொல்றோம். பஞ்சபூதங்கள், கோள்கள், நட்சத்திரம், சூரியன் எல்லாமே நம்ம பார்க்கக்கூடியதுதான். இதில் எது மறைபொருள் என்றால், தோட்டத்திற்கு எது காரணமோ அது மறைபொருள். ஒரு காரியம் நடக்க ஒரு காரணம் இருக்கும், ஒரு காரணியும் இருக்கும். சுத்த வெளிதான் இங்கு காரணி என்று அறிந்து வைத்துக் கொள்வோம். இதன் ஆரிஜின் மூலம் எல்லையற்ற, அதாவது எது அப்படின்னு சொன்னா பரவலிதான் அந்த மூலம். அதில் அடக்கமாக இருக்கிறது. நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம், வற்றா இருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம். அது தானா வெளிப்படுது. அதற்கான விருப்பமோ முயற்சியோ செயலோ உதவியோ அது கிட்ட இல்ல. இப்படி இப்படி வரணும்ன்ற முனைப்பு கூட கிடையாது. தானாய் சுயம்பு என்று சைவ சித்தாந்தத்துல சொல்லி வச்சாங்க. அடக்கமாக இருந்த சக்தி வெளிப்படுது. சக்தி மூலக்கூறு அதன் திணிவுக்கு ஏற்ப, விகிதாசாரத்திற்கு ஏற்ப அப்பு, தேயு, வாயு, ஆகாஷ்னு 5 பௌதீக பிரிவா வெளிப்படுது. அது அப்படி அது பிரபஞ்சம் தோன்றியது பிறகு ஜீவனங்கள், கடலில் முதல் உயிர் என்று மனிதன் வரை வந்திருக்கு. ஆக இந்த முழு இயற்கைக்கு இறைவன்னு பேரு. இறைவன்னா இறையாற்றல். இறைவன் உண்டா என்று ஒருவர் கேட்டால், இறைவன் மட்டுமே உண்டு, நீ என்று ஒருவன் தனியாக இல்லை. இறையாற்றலுடன் கூடிய அறிவு மட்டுமே இங்க இருக்கு. சுத்த வெளிக்கு ஒரு பண்பு இருக்கு, அது தன்னிருக்கம். அது தன்னைத்தானே இறுக்கி இறுக்கி அந்த இருக்க ஆற்றல் ரியாக்ட் செய்யும் பொழுது சுழலும் சக்தியா உடைந்து வெளிப்படுறது. தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் தன்மையால் அனைத்தும் இங்க வந்திருக்கு, நீங்க நான் உட்பட. இறைநீதி என்ற சொல்லுக்கு சட்டம்னு பெயர். இயற்கை சட்டம் மாறவே செய்யாது. முதல் சட்டம் என்ன? அது தானாய் தோன்றும். இயல்பூக்கம்னு சொல்வாங்க மகரிஷி. எது ஒன்று அசைய வேணும்னு அசைய வேணும்னு வச்சுக்கோங்க, அது தள்ளப்படணும். ஒரு ஊக்கம் தேவைப்படுகிறது. அந்த ஊக்கம் இயல்பாக இருக்கு. அதை வெளிப்படுத்த என்ன ஆற்றல் வேண்டுமோ அது அங்கேயே இருக்கு. அதனால் இயல்பூக்கம். இது சுத்த வெளியில் மட்டுமல்ல, அணு முதல் அண்டம் வரை அனைத்திலும் இருக்கு. ஒரு அணு தோன்றியவுடன் சுழண்டு கொண்டே இருக்கு பாருங்க, அதற்கு உள்ள ஊக்கம் அணுவின் உள்ளேயே இருக்கிறது. அவனின்றி அணுவும் அசையாது. யார் இருக்காங்க? தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இறைவனின் பண்புதான் இருக்கு. ஒரு மல்லிகை மொட்டு இருக்கு, அதை எடுத்து வந்து விரிக்க நினைச்சா மிருதுவா இருக்கும், கையோட வந்துடும். அது அப்படியே விட்டு விட்டா அடுத்த நாள் காலை என்ன ஆகும்? அது தானாக முழுமையாக வாசனையோடு அதிக அழகோடு மலர்ந்து விடும். நாம முயற்சி செஞ்சா பிச்சு 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 கோணலாய் போய் நிற்கும். அதை இதமாக நேச்சுரல் ரிதத்துடன் விரிய விடணும். அதில் உள்ள உள்ளார்ந்த அறிவு, இன்ஹெரண்ட் கான்சியஸ்னஸ், அதன் ஆற்றலை கொடுத்து மலரவிடும். மொட்டு மலர எவ்வளவு நேரம் ஆகும்? எவ்வளவு ஆற்றல், எனர்ஜி தேவை மலர்வதற்கு? இரண்டும் இயல்பாக உள்ளே இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டா பல கேள்விகளுக்கு அது பதிலா இருக்கும். அதற்கு யாரும் உதவி செய்ய வேணாம். வித்தவுட் எஃபர்ட் அண்ட் inherent எனர்ஜி அண்ட் ஃபோர்ஸ் உள்ள இருக்குது. முட்டை கூட உள்ளேந்து தாங்க உடையணும், வெளியேந்து உடைச்சா அதற்கு அழிவு. ரெகுலாரிட்டி. பூமி வந்து பாத்தீங்கன்னா சூரியனை சுற்றி வருது, அந்த ஆர்பிட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்குது. அதுல ஒரு தன்மை இருக்கு, துல்லியம் இருக்கு, இயக்க ஒழுங்கு இருக்கு, நேரம் தவறாமை இருக்கு இல்லையா? இது அத்தனையும் உள்ளே இருக்கு. சுத்த வெளியே
தானாய் தன் அதுவாய் தன்னில் எல்லாமுமாய் தோன்றியிருக்கு. சரி, அது என்ன உடம்பில் நம்ம உடம்புல அது வேலை செய்தா நம்மை பற்றி நாம தெரிஞ்சுக்கணும். இது இயல்பூக்க இறைநீதியின்படி தோன்றியிருக்கு. உண்மைகளை மெய்யுணர்வை புரிந்து கொள்ளணும். மெய் உணர்வு வருவதும் இல்ல, போவதும் இல்ல. அத தியானத்தின் மூலம்தான் பழகி கொள்ளணும். பழகினால் என்ன ஆகும்? நாளைக்கு நம் வாழ்வில் என்ன ஆனா நாம் அமைதியா இருப்போமோ அது ஆகும். அப்ப என்ன அப்படின்னா, அதற்கு என்ன கேரண்டி? இயற்கை தத்துவத்துல என்ன உண்மைனா, எல்லாமே தானாக நடக்கும். நாம விதைக்கலாம், மரம் தானாக தானே வளரும். ஒரு விதைக்குள்ள அவ்வளவு பெரிய ஆலமரம் இருக்கு, தானா வெளிப்படுது. இயல்பூக்கம் என்று பார்த்தோம். இறைநீதி சட்டம், the law of nature is mutation. சுயம்பு, வயிற்றில் தானாக கரு உருவாகும். தாய் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. இப்படி ஒவ்வொன்றாக கவனித்தால் அனைத்தும் தானாக நடக்கிறது. என் கடமையை செய்துவிட்டு சும்மா இருக்கணும். எல்லாருக்கும் என்ன கவலை? நாளை என்ன நடக்குமோ என்று கவலை. என்ன காரணம்? இப்படி நடந்தா, அப்படி நடந்தா, எப்படி நடந்தா துக்கம் வருமோ அப்படி மனம் அது வழியாவே போகும், பயமுறுத்திக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையில பயமும் வேணுங்க. பயம் எல்லாருக்குமே இருக்கணும். அதுவுமே இயற்கை நீதிதான். ஏன் நடக்கும்? நாம அடிக்கடி நினைத்தால் நடந்துடும். பொழப்ப கெடுத்துடும் நினைப்பு. ஒன்றும் நினைக்க கூடாது. சிந்தனைய நெகட்டிவ் அது வழியா செலுத்தக்கூடாது. அப்படியே மகரிஷி பாதத்துல இரையாற்றலின் அந்த சிவகலத்துல அப்படியே விட்டுறணும். சக்தி கலத்துல கூட விட்டுறலாம், கரைச்சி விட்டுறணும். அதாவது என்னென்ன வேலை இருக்கோ அதாவது அதெல்லாம் செய்யணும் நாளைக்கு. அத பிறகு பார்த்து கொள்ளலாம். உங்கள் கடமைய இன்று உள்ளதை நாம செய்யணும். இன்று உள்ள ஃப்ளோ படி நடக்கணும். எப்படி நடக்கணும்? அப்படி இப்படி நடந்து விடுமோ என்று நாம நினைக்க கூடாது. இன்னைக்கு கூட ஆபீஸ் கண்டிப்பா வரணும்னு சொன்னாங்க, போன் பண்றோம்னாங்க. இது வரைக்கும் போன் வரல. அப்ப என்ன, அதுக்காக நான் அதை நினைச்சு ஐயோ இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்க முடியாது. அப்ப எது நடக்குதோ அது நன்றாக நடக்கிறது. எது நடக்க இருக்கிறதோ அது நன்றாக நடக்கும். அதை வெறும் கேரண்டியா நாம அதாவது சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அதாவது மகரிஷி இறைநீதி, இயல்பூக்கம், கூர்தல் அறம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்று அமைதியாக மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நாளை சோதனையான நாள். ஒரு பிரச்சனையான கோப்பு இருக்கு அலுவலகத்துல. ஆனா மனதை அமைதியா வச்சுக்கிட்டு தேவையான வேலையை செய்யக்கூடிய ஊக்கம் நம்ம கிட்ட இருக்கு. நாம எதுவும் மாறுபாடா நினைக்க வேணாம். இட் வில் டேக் கேர் ஆஃப் இட் செல்ஃப். அதுவே பார்த்துக்கும். நாளையும் இன்று போல் இருக்கும். ஏன்னா நாளை இன்றைய நாளின் தொடர்ச்சி தானே, தனியாக ஒரு நாள் கிடையாது. நாம அப்படி அதை புரிஞ்சு வச்சு எல்லாம் கட்டிக்கிட்டா கூட அப்படி கிடையாது தானே. இந்த பிள்ளைக்கு திருமணம் ஆகல, நாம முயற்சி செய்வோம். எது நடக்கணுமோ அது தானாக நல்ல நேரம் கூடி வந்து நடந்து விடும். கவலைய விடணும். இங்கு புரிதல், முழுமையாக நம்புதல் முக்கியம். நம்மளிடம் 2 குவாலிட்டி இருக்கும், பயமும் அச்சமும். இதற்குதான் யாம் இருக்க பயம் ஏன்னு சொல்லி வச்சாங்க. யாம் என்பது முருகனை குறிப்பது அல்ல, இறை நீதியை, லா ஆஃப் நேச்சரை எல்லாம் ஒழுங்கா இறைநீதி படி நடக்கணும்ன்றத குறிப்பிடுவது. இத்தனை வருடம் ஆகிறது பூக்க, காக்க, கனியாக, பழுக்க, மீண்டும் அதில் விதைய வைக்குது. யார் செய்யறது இதெல்லாம்? தோன்றுவது, இயங்குவது, வெளிப்படுத்துவது இங்கு இயல்பா நடக்குது. அதே போல பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நடக்க வேண்டியது தன்னால் நடக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கற்பனையாக செய்து கொண்டு, கற்பனையாக நினைச்சுக்கிட்டு இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும்னு சொன்னா, நீங்க சொன்னீர்கள் என்பதற்காக எதுவுமே நடக்கல. ஏமாற்றம்,
அதீதமான எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தையும் சங்கடத்தையும் தரும். எது நடக்குமோ அது நன்றாக நடக்கும் அப்படின்னு சொல்றது கீதை. கடமையை மட்டுமே செய்ய அனுமதி உண்டு, பலனை எதிர்பார்க்க அல்ல. கடமைக்கு ஏற்ற பிரதிபலன் இனி கூட பிசுகாம வரும். எல்லை கட்டிக்கிட்டு இப்படிதான் இந்த காலகட்டத்துல இந்த அளவுல இந்த நேரத்துல இவ்வாறு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா அது இறை நீதிக்கு முரணானது. அப்பொழுது எது வந்தாலும் திருப்தி இருக்காது. நாளைக்கு அப்படி ஆகிவிட்டால் நல்லது நினைத்தால் கூட தப்பில்லை, தீய எண்ணம் மட்டும் வேண்டாங்க. ஏன்னா எண்ணம் தான் இருக்கிறதுலயே வலிமையானது. மகாகவி பாரதி என்ன சொல்றாங்க? எண்ணியே முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிதி முன் பணியை போல நன்னிய நின்முன் இங்கு நசிந்திடல் வேண்டும் அண்ணான்னு சொல்றாங்க. அந்த மனதில் உறுதி வேண்டும், மன உறுதி. ஆனால் எண்ணங்கள் தெளிவு ஆகும். இது வரணும், இது வந்தாதான். அப்பொழுது அதனால் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். அதுதான் சிம்பிள் தியரி. பிரார்த்தனை ஒன்றுதான், தெளிந்த நல் அறிவு, பெர்ஃபெக்ஷன். இது சுய ஆய்வுல ஏற்படும். சுய ஆய்வில் என்ன கண்டுபிடித்தோம்? நான் விலங்கிலிருந்து வந்திருக்கிறேன், என்னிடம் விலங்கின குணம் மேலாண்மை புரிகிறது, நான் அதை தூய்மை செய்து கொள்ளணும் அப்படின்ற புரிதல். அதாவது கட்டி காக்கணும், எண்ணங்கள்ல ஜாக்கிரதையா இருக்கணும், புரிந்து கொள்ளணும். கவலையும் பயமும் இங்கு தேவையில்லை. ஆனா உள்ளார்ந்த பயமும் கொஞ்சம் தேவைதாங்க. அப்படிதான் என்னுடைய சிந்தனைக்கு தோணும். எல்லாம் தானாக நடந்து கொண்டிருக்கு, இனியும் அப்படியே. பிறப்பு முதற்கொண்டு விரும்பி வந்தோமா? அப்பா அம்மாவை நாம சூஸ் பண்ணோமா? எப்படி நாம அறியாம தானாக ஒரு பிறப்பு நடந்ததோ, நாம் முயற்சி செய்து வளர்ந்தோமா? 2 இட்லி தூக்கி உள்ள போட்டோம், எல்லாமே நடந்தது. என்னுடைய பங்கு அதுல எதுவுமே இல்லை. அப்பொழுது நான் ஏன் அச்சப்படணும்? எல்லாம் ஒரு கற்பனை, விஞ்ஞான ரீதியாக இயல்பூக்க நியதி. அருட்தந்தை சொல்வது, சிலர் மட்டும்தான் கடவுள் முன் நின்று பிரார்த்தனை செய்கிறார்கள் என்று. எங்களுக்கு வாழ்க்கையை எவ்வாறு வாழ்வது என்று தெரியவில்லை, அதனால துன்பம் வந்தது என்று எத்தனை பேர் கேட்டோம். கேட்டிருந்தா அது நம்ம கூட பேச ஆரம்பிச்சிருப்போம். வாழும் வகை அறிந்து வாழ வழிகாட்ட நீயே வடிவெடுத்து உருவமாக வரமாட்டாயா? எப்படி என் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று வழி சொல்வதற்கு என்று சில அன்பர்கள் பிரார்த்தனை செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க அருட்தந்தை. இப்படி பிரார்த்தனைக்கு நமக்கு வழிகாட்ட வந்தவர்கள் தான் மகான்கள். இவர்கள் பற்றி கீதையில் கொடுத்திருக்காங்க. கிருஷ்ணா சொல்றாரு, எப்பொழுது எல்லாம் அதர்மம் தலை தூக்குதோ அப்போதெல்லாம் தர்மத்தை நிலை நிறுத்த நான் ஒவ்வொரு யுகத்திலும் வருவேன். அப்பொழுது மகான்கள் என்பது யார்? சாதாரண மனிதர்களா? இல்லை, இறைவனே எடுத்த உருவம் என்று சொல்லலாம். மனித குலத்திற்கு வழிகாட்ட வந்தவர்கள். விவேகானந்தர் சொல்றாங்க, ஒவ்வொரு நூற்றாண்டிற்கும் ஒரு மகான் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்திருக்காரா? 3 வகையான சிக்கல்கள் இருக்கு. முதல் சிக்கல் பாத்தீங்கன்னா, மொழி தடையாக இருந்தது. ஆன்மீக கருத்துக்கள் சமஸ்கிருதத்துல எழுதப்பட்டிருந்தது. பாமர மக்கள் புரிந்து கொள்ளும் மொழிகள் இல்லாம போயிட்டுது. அதையும் தாண்டி தமிழில் பாடல்கள் எழுதிய சித்தர்கள் பரிபாஷையை உபயோகம் செய்தாங்க. அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அந்த உருத்தருத்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வள்ளீரேல், அந்த பாடல் சொல்லலாம். அழகான பாடல். சற்றென்று அதன் கருத்தை எல்லாருமே புரிந்து கொள்ள முடியாது. நமக்கு எல்லாம் தெரியும் இது காயக்கல்ப கவி என்று. மொழி புரியாததால் இதை எல்லாரும் பின்பற்றி மேன்மை பெற இயலாது. அடுத்தது, இதை கம்பேர் செய்து சொல்ல அந்த காலகட்டத்துல அவங்களுக்கு ஊமையே இல்லை. சுவாமிஜி ஒரு பாடல்ல எழுதியிருப்பாங்க, முந்தையவர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு உமையின்றி முட்டி மோதி நின்றனர்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த காலத்துல விஞ்ஞானம் ஏற்றம் பெற்றதுனால அதை இயங்கிடும் மின்சாரம் மூலம் உணர்த்தலாம்னு சொல்லுவாங்க இல்லையா?
மற்றும் ஒரு பாடல்ல விண்டவர் கண்டதில்லை, கண்டவர் விண்டதில்லை என்று வரும். இந்த இறை அனுபவம் பெற்றவர்கள் அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது, சொல்லி அனைவருக்கும் புரிய வைக்க முடியாத சூழ்நிலை அப்பொழுது. மூன்றாவது, மக்கள் வாழ்க்கை சிக்கல்கள் மிகுந்து இருக்கு. அவங்க அறிவு நிலை உயராதனால சொல்லக்கூடிய எளிமையான கருத்தை கூட ஏற்றுக்கொள்ள முடியல. எப்படி சொன்னாங்க? பிறர்க்கினா முற்பகல் செய்யும், தனக்கினா பிற்பகல் தானே வரும். செயல் விளைவு இறை நீதியை குறிக்கும் பழமொழி. அருத்தந்தை என்ன சொன்னாங்க? ஆங்கார காலம் அது அகந்தை செய்தால் அத்தனையும் பாழாய் போயிடாது. சாயங்காலம் வரும்போது இவையெல்லாம் சத்தியமாய் வினையாய் முடியும் அப்பா. இவற்றை எல்லாம் புரிஞ்சு உள்வாங்கி பின்பற்ற முடியாத காரணம் அப்பொழுது இருந்தது. இன்னொரு எளிமையான டெக்னிக்கை கண்டுபிடிச்சாங்க. அதுதான் பக்தி முறை. சொர்க்கம் நரகம் எல்லாம் பயபக்தி, அதில் பயமும் பக்தியும் இருக்கு இல்லையா? அத ஆசை காட்டியிருக்காங்க, பயமூட்டி இருக்காங்க. என்ன ஆசை? இந்த வாழ்க்கைய நீ நல்லபடியா வாழ்ந்து விட்டாய் என்றால் ஸ்வர்க்கம் தான் சொன்னாங்க. அதை நினைவில் வைத்துக்கொண்டு மக்கள் தவறு செய்யாம நல்லபடியாக வாழணும்னு விரும்பினாங்க. அச்சமூட்டினார்கள், தப்பாக வாழ்ந்தால் நரகம் என்று. அதாவது அல்லல் படுவோம்னு சொல்லி இதில் உள்ள உண்மையையும் அந்த அந்த பொதிந்து இருக்கிறத உணர்த்தினார்கள். அவங்கவுங்க சந்ததியர்களும் அனுபவிக்கிறாங்க தானே இல்லையா? பெற்றோர்கள் முன்னோர்களின் பாவ புண்ணிய பலனை தானே இயற்கை தூக்கியும் வைக்கிறது, ஒருவரை வாழ்க்கையில் இறக்கியும் வைக்கிறது. ஆனால் இன்று மக்களுக்கு பயமும் இல்ல, பக்தியும் இல்ல. திரை கிழிந்து விட்டது என்பார் அருட்தந்தை. இன்று உடல் வளர்ச்சிக்கு, அதாவது அந்த உடல் வளர்ச்சி கூட நின்று அறிவு வளர்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. 7வது அறிவுன்னு சொல்லலாம். 7வது அறிவுனா அறிவுல தான் மாற்றம் வரணும். அப்போ அண்ட சராசரத்தையும் அளக்கும் அறிவு பரிமாணத்தை நோக்கி உயர்ந்து கொண்டிருக்கிறது. நம்மை தேடணும், நம்மை புரிந்து கொள்ளணும் அப்படின்ற அந்த எண்ணம் இப்பொழுது எல்லாம் மிகுதியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டுல மொபைல் கீஸ் தெரியல அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைங்க கிட்ட கொடுத்து அத்தனையும் நிமிடத்துல சரி செய்துடும். சாமி படையல் சாப்பிடும் அப்படின்னு சொன்னா நம்புறாங்களா? நாம் எப்படி இருந்தோம் சின்ன வயசுல? அத்தனை கேள்விகள் கேட்கிறாங்க இல்லையா? எங்க ஜெனரேஷன் அதிகம் நாத்திகம் பேசுறாங்க. 2வது கருத்து பாத்தீங்கன்னா, மனிதனையும் இறைவனையும் 2ஆக பிரித்து விட்டோம். கடவுள் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் என்று ஒரு மதம் சொல்லுது. இன்னொரு மதம் அல்லாஹ் என்கிறது. அல்லாஹ் என்பதன் பொருள் எங்கும் வியாபித்து அருவமாய் இருப்பவன் என்று. பிதாவை குறிப்பிடும் பொழுது எங்கும் இருக்கக்கூடிய பரமபிதான்னு சொல்றாங்க. எங்கும் இருக்கக்கூடிய கடவுளை 4 சுவத்திற்குள் மட்டும்தான் இருக்கிறான் என்று நம்ப வைத்து இருக்கிறாங்க. அதனால்தான் மற்ற இடத்துல நின்று தப்பு செய்கிறார்கள். இப்பொழுதெல்லாம் கோயில் உண்டியல், அந்த செயின் ஸ்நாச்சிங் எல்லாம் கோயிலுக்குள்ளேயே நடக்குது இல்லையா? கடவுள் வரட்டும்னு சவால் விடுற மாதிரி இருக்கு இல்லையா? வாங்கன்னு கூப்பிடுற மாதிரியும் இருக்கு. அதிகமாக தப்பு நடக்குது. 4 சுவத்துக்குள்ள அவன் கண்ணை திறந்து பார்க்கவா போறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கண்ணை திறந்தா காணிக்கை கொடுத்து சரி கட்டி விடலாம் போல. இந்த போக்குதான் பயபக்தியை தோல்வி அடைய செஞ்சிருக்கு. சுவாமிஜி இன்றைய காலகட்டத்திற்கு எது வேணும்? அறிவுபூர்வமான விளக்கம் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த விளக்கம்தான் செயல் விளைவு தத்துவம், இறை நீதி அனைத்தும். விலங்குகளும் தப்பு செய்கிறது, ஆனால் இது மனிதனுக்கு மட்டும்தான் பொருந்தும் என்று ஏன் சொல்றோம்? அருட்தந்தை சொல்வது தெய்வம் பிளஸ் களங்கம் இஸ் ஈக்குவல் டு மனிதன். தெய்வத்திற்கு முதல் களங்கம் உண்டான இடம் சுவாமிஜி சொல்றாங்க, ஈரறிவு புழுவில் தான் குற்றம் உருவாகிறது என்று. ஓரறிவு செடிகளில் காந்த களத்தில் அதிர்வலைகள் ஏற்பட்டா விதைகளில் உள்ள கருமையத்தில் பதியாது. இலைகளில் உள்ள ஒரு காய பூவை பிடுங்கினா பொதுவா காந்த களத்துல அதிர்வலைகள் ஏற்பட்டு கருமையத்துல பதியும் போது பாவப்பதிவாக பதிகிறது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா தாவரங்களில் ஏற்படும் அதிர்வுகள் வேர்கள் மூலமா எர்த் ஆகிறதுனால சமனாகிறது. பிறகு
எங்க குற்றம் ஏற்படுதுன்னு யோசிச்சா விழுந்த விதைகள் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அதிலேயே பஞ்சபூத கூட்டு ஏற்பட்டு காந்தத்துடைய தேக்கத்தினால ஒரு ஹோலிஸ்டின் ப்ரொபோர்ஷன் அமையும் பொழுது சரியான விகிதம் பஞ்சபூதங்களின் விகிதம் அமையும் பொழுது அங்க இந்த புழு தாவரத்தை அங்க புழுவாக மாறிடுது. அந்த புழு தாவரத்தை சாப்பிட்டு வாழுது. அதற்கு தொடு உணர்வு, சுவை உணர்வு, அதில் இலையிலிருந்து வரக்கூடிய காந்தத்தை ஐடென்டிஃபை செய்வதற்காக இயற்கை அவ்வாறு மலர்ந்தது. அதன் மூலம் எங்கு இலை இருக்கிறதோ அங்கு ஈர்க்கப்பட்டு ஊர்ந்து சென்று உணவை சாப்பிடுது. அந்த புழுவே இலைத்தன்மையுடன் தான் இருக்கும். புழுக்களில் பச்சை தான் அதிகமாக அந்த அந்த மனம் தான் அதிகமா வரும். ஒரு புழுவுக்கு பசிக்குதுன்னு வச்சுக்கோங்க, காந்தம் மோதுது, வேகமா முன் சென்று கடிக்கும் பொழுதுதான் தெரிகிறது தான் கடித்தது இலை இல்ல புழுவைன்னு சொல்லிட்டு இரண்டு புழுவிலும் அப்ப என்ன நடக்குது? ஒரு அதிர்ச்சி நடக்குது, ஒரு அதிர்வலை ஏற்படுது. இரண்டும் கருமையத்தில் பாவ பதிவாக பதிகிறது. கடிக்கப்பட்ட புழுவில் ஒரு உணர்வு என்னால் பார்க்க முடியாம போயிட்டதே அப்படின்னு சொல்லிட்டு இது உள்ளார்ந்தமா வருது. மற்ற புலன்களை நோக்கிய உள்ளார்ந்த தேடல் உண்டாகிறது. இதுவே மெதுவாக 5 அறிவு உயிரினமாக உருவானதற்கு காரணம். கண், மூக்கு, காதம் எல்லாம் ஒவ்வொரு தாவரமா வந்தது. ஆனா அங்கு எல்லை கட்டிய அறிவே பிரதானமா இருக்கு. அதனால அதாவது வதைத்தல், கொலை செய்தல், பிறர் பொருளை பறித்தல், வாழ்க்கை சுதந்திரத்தை பறித்தல் அப்படின்ற 4 குற்றங்களும் செய்து தான் பாவங்களின் போக்கே அதாவது இந்த பாவங்கள் எல்லாம் இருக்கு. 4 விதமான பாவங்கள் வருகிறது. எனக்கு அறிவில் சுதந்திரம் வேண்டும் அப்படின்ற ஒரு ஏக்கம் வருது பாருங்க. அடுத்தது இந்த உயிருக்கே அது ஏற்படுது. அந்த சுதந்திரத்தோடு வந்தவர்கள் மனிதர்கள். நமக்கு மிக பெரிய சுதந்திரம் அறிவில் இருக்கிறது. நாம் அவற்றை மிஸ்யூஸ் செய்துட்டு இருக்கோம். பசித்தால் மட்டுமா சாப்பிடுறோம்? தூக்கம் வந்தா மட்டுமா தூங்குறோம்? அருகுண வயப்படுறோம். பஞ்சமகா பாதத்துல குறைந்த பட்சம் பொய்யையாவது சொல்லி கொண்டு திரிகிறோம். மனிதன் செயல் திருத்தம், செயல் ஒழுக்கத்திற்காகவே இவ்வுலகத்துக்கு வந்திருக்கான். விலங்கினமாக வாழ்ந்த போது என்ன செயல் செய்தோமோ அந்த செயல்களை திருத்தம் செய்து கொண்டு ஒழுக்கமாக வாழ வேண்டும். இது எப்பொழுது வரும்? செயலுக்கு தகுந்த விளைவு என்று புரிந்து உள்வாங்கிக் கொள்ளும் பொழுது ஒழுக்கமாக செயல் திருத்தம் வரும் என்று கூறிக்கொண்டு துன்பம் செய்யாமல் தவறுகளை திருத்திக் கொண்டு வாழ்வோம். அறநெறி வாழ்க்கை வாழ்வோம். நல்லதே நடக்கும் என்று வாழ்த்தி நல்லதொரு வாய்ப்பை நல்கிய குருவையையும் இறைமையையும் வணங்கி ஸ்கையோகா நார்வே டென்மார்க் ஸ்கையோகா இணையவழி குடும்பத்தினருக்கும் மற்றும் இந்த இணையவழி நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் தொகுப்பாளர்களுக்கும் பின் புலத்தில் இருந்து உதவி கொண்டிருக்கும் நண்பர்களுக்கும் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும் உளமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உரியதாக்கி நிறைவு செய்து கொள்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன்.